இப்படி இருந்தா என் பால்கனி இந்த மாதிரி எப்படி மாறிச்சுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி என் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி யாரெல்லாம் பார்க்கலையோ சமத்து பிள்ளையோ போயிட்டு ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க. நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? சி ஐ டோன்ட் ஈவன் ஹவ் 1000 ஃபாலோவர்ஸ். ஓகே, பட் லாஸ்ட் 30 டேஸ்ல நான் போட்ட கான்டென்ட்டை 10 lakh பீப்புள் பார்த்துருக்கீங்க. நான் லிட்டரலா புலம்பி தள்ளுறேன், பட் இத்தனை பேர் உங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணி பாக்குறீங்கன்னு நினைக்கும் போது நான் அழுகவா சிரிக்கவான்னு எனக்கே தெரியல. பட் தேங்க்யூ மட்டும் தான் சொல்ல முடியும். வேணும்னா நான் உங்க எல்லாருக்கும் என் கையால சமைச்சு தரேன். சாப்பிட்டு சாயங்காலம் வரைக்கும் உடம்புக்கு ஒன்றும் ஆகாம நல்லா இருந்தீங்க அப்படின்னா அதுவே ரொம்ப பெரிய விஷயம். கமிங் டு திஸ் வீடியோ, கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து நான் எப்பவுமே சீக்கிரமாவே செட் பண்ணிடுவேன். கேரல் ஸ்டார்ட் ஆகும்ல அந்த டைம்லேயே நவம்பர் மிட்லேயே பண்ணிடுவேன். பிகாஸ் கிறிஸ்மஸ்லேயே எனக்கு ஒன் ஆஃப் தி ஃபேவரட் பார்ட் வந்து டெக்கரேட் பண்றது தான். இந்த வாட்டி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அக்கா வேற ஊர்ல இல்லையா, எல்லா வாட்டியும் அக்காவோடையும் என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் நவிதா நாங்க 3 பேர் தான் சேர்ந்து பண்ணுவோம். இந்த வாட்டி ஏஞ்சல் வேற ஊர்ல இல்லையா, நல்லா மடி பிடிச்சிட்டு. இது வந்து போன சாட்டர்டே பண்ணேன், அரௌண்ட் ஒரு 10 days முன்னாடி. இந்த 7 days சேலஞ்ச் போயிட்டு இருந்ததுனால வீடியோ போட கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பால்கனியை நல்லா கிளீன் பண்ணிட்டு ட்ரீ வச்சு சீரியல்லாம் போட்டு பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருந்தது. மதியம் ஒரு 3 மணி போல ஸ்டார்ட் ஆன வேலை முடியறதுக்கு 7:30 ஆச்சு. போட்டு முடிச்சதும் வேலை என்னது, போட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அனுப்புறது. ஸ்னாப்பும் போட்டு அக்கடான்னு ஒரு இடத்துல உட்காந்துட்டேன். நானும் அவ்வளோ முடியல, சரி டயர்டு. அப்புறம் மம்மி சூப்பரா காஃபி போட்டு கொண்டு வந்தாங்க. அதுவும் குடிச்சிட்டு ஸ்நாக்ஸும் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து கதை பேசிட்டு இருந்தோம். அப்புறம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நவியும் வீட்டுக்கு கிளம்பிட்டா. இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆசாசியா ரெடி பண்ணினு இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ இதுக்கு என்ன ஆச்சு தெரியுமா?